தலையில் பிரெயினில் என்ன பிரச்சனை இருக்குது, மூளை கட்டி கற்பனைக்கிறேன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்க, பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நரம்புகள் முடிச்சுகள் நம்ம பாதத்தில் இருக்குது. மருந்து மாத்திரைகளையும் ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர்றப்போ அதனுடைய பாதிப்புகளை மட்டும் காப்பாற்றி வச்சுருக்கோம். அந்த பாதிப்புலேருந்து அவங்கள முழுமையாக நம்ம காப்பாற்றணும், சரி பண்ணணும் அப்படின்னா சிறுநீரகத்திலேருந்து வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனை, சர்க்கரை நோய் பிரச்சனை, டயாலிசிஸ் கெட்டு போச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அழகாக எப்படி அதை வெளியில் கொண்டு வரணும் முதல்ல சேஃப்டி பண்ணுறோம். அதை மெடிசன் எடுக்கிறாங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து இத்தனை நாள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. வந்து உங்கள் நாக்கு என்ன கேட்கு என்ன சொல்லுதோ ரொம்ப விரும்புகிறத நிறுத்தினாவே நோய் செய்யும். இப்போ இதெல்லாம் நோயினா இவங்க ரொம்ப நாளாக அதை தனக்குள்ளே வச்சு சாப்பிட்ட உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் வந்துடும். இப்போ நம்மகிட்ட மேக்ஸிமம் வர்றாங்கன்னா அந்த நோய் வந்து ஒரு 60% 70% டெவலப் ஆகி தான் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு தலைவலிக்குதுன்னா அது எப்படி தலைவலி, திடீர்னு தலைவலி வரும். 10 வயசு பையனுக்கு கிட்னி கெட்டு போச்சுன்னு வந்தாங்க. 46 வயசான பொண்ணு வந்து ஒரு கிட்னி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற அளவுக்கு போனவங்களை காப்பாற்றிருக்கணும். இப்போ இந்த கர்ப்பப்பை கட்டின்னு வந்தாங்கன்னு சொன்னீங்களா, இப்போ வந்து ஏதோ ஒரு நோயின்னு வராங்கன்னா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அனுப்பிடுவீங்களா, இல்லை வந்து ஏன்னா அலோபதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கம்மா அடுத்த 15ஆம் தேதி நீங்கள் செக்கப் இருக்கணும், அதுக்கு அடுத்த 15ஆம் தேதி நீங்கள் கரெக்டாக செக்கப் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. தொடர்ந்து அவங்க போய் தான் ஆகணும், மெடிசன் எடுத்து தான் ஆகணும், அது கட்டாயம் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்களா? இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நோய் வந்து உடனே வராது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து, ஒரு தண்ணியோ அல்லது மின்சாரத்தினாலேயோ அல்லது வாகன விபத்தோ, இதுதான் நோய். திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லி கேட்குறோம். பட் இதெல்லாம் நோயினா இவங்க ரொம்ப நாளாக அதை தனக்குள்ளே வச்சு சாப்பிட்ட உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் வந்துடும். இப்போ நம்மகிட்ட மேக்ஸிமம் வர்றாங்கன்னா அந்த நோய் வந்து ஒரு 60% 70% டெவலப் ஆகி தான் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு தலைவலிக்குதுன்னா அது எப்படி தலைவலி, திடீர்னு தலைவலி வரும். ரொம்ப நாளாக அவங்களுக்கு அது ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, சில வழிமுறைகள் செஞ்சுருப்பாங்க, சில டீ அதிகமாக குடிப்பாங்க. இப்போ நான் எங்கள் ஏரியாவில் வந்து தொழில் ரொம்ப அதிகமாக விவசாயம், நெசவு தொழில், ஸ்பின்னிங் மில்ஸ் இதெல்லாம் இருக்குது. இன்னும் டஸ்ட்டில் அலர்ஜியாக இருக்கும். அவங்க அதை பற்றி ஷிஃப்ட்டுக்கு போவாங்க, நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு போகிறாங்க. ஸோ லாங் டைமாக ஒரு பிரச்சனையை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு, வேலைக்காக செஞ்சுட்டே இருந்துட்டு மருந்து சாப்பிட்றது இதனால் நினச்சிட்டே இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து ஒரு மருந்து ஒரே நாளில் சரி பண்ண முடியும்னா வாய்ப்பு இல்லை. அதை ஓப்பனாக சொல்கிறேன். ரைட்டு, எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த சிகிச்சை முறை எடுத்துக்கலாம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 முறை வர்ற மாதிரி இருக்கும். ஒரு நோய் ஒரு மேக்ஸிமம் குணமாகிறதுனா ஒரு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஒரு 70 to 80% குணமாகணும் அப்படின்னா ஒரு 10 முறை அவங்க வந்து வரணும். அந்த 10 முறை நாங்கள் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா என்னுடைய வழிமுறைகள் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வாங்க அப்படின்பேன். ஒரு 3 வாரம் அவங்க ரெகுலராக வர்றப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நான் முதல்ல இருந்ததோட பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா அம்மா 5 நாளைக்கு ஒருக்கா வாங்கம்மா. இப்போ அதாவது 3 தடவை வந்துட்டாங்களா வாரம் 4வது தடவை 15 நாளைக்கு வாங்க, அடுத்த 5 நாள் வாங்கம்மா. அது மாதிரி ஒரு 2 தடவை வாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 21 நாளைக்கு ஒருக்கா வாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு மொத்தமாக அந்த 10 முறை பேக்கேஜை வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு இத்தனை தடவை வர சொல்லுவோம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் என்னுடைய சிகிச்சை முறையில் 3 முறை அல்லது 5 முறை, அதுக்கு மேலே யாருமே வரமாட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு உண்டான கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுறாங்க. இது வந்து எப்படின்னா உடனே இது நடந்ததா அப்படின்லாம் கிடையாது. அனுபவத்தில் நான் இத்தனை நாளாக பண்ணிட்டு அந்த அனுபவத்தில் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக எனக்கு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பித்தது. சில நாலேஜ் சில இடத்துல போயிட்டு இருக்கிறப்ப அது கிடைச்ச சிம்டம்ஸு தியானத்தின் மூலிமா உலகத்தில் இருக்கிற நம்ம பல்வேறு பகுதியில் அவங்க செய்கிற விதங்கள் மூலிமா என் அனுபவத்தில் அதை வந்து விரைவாக எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சுயமாக இறைவனால் என்ன பண்ணுனா சீக்கிரம் சரியாகுங்கிற டெக்னிக்கை கொஞ்சம் கண்டுபிடிச்சி
சில வழிமுறைகளை நான் பேஷண்ட்டுக்கு டைரெக்டாக நான் சொல்லுவேன். சூப்பர் ஐயா. இப்போ வந்து நீங்கள் என்கிட்ட 2 விஷயம் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இப்போ ஒரு பிரச்சனை வருது, அதை நான் தீர்த்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தீராத ஒரு விஷயம்னு இருக்கும். அதையும் என்னால் வந்து ம். ஓரளவு சரி பண்ண முடியும்னீங்க. இதிலே வந்து இன்னொரு டைப் ஆஃப் நோய் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ யாராவது டயாலிசிஸ் பண்ணுறது, பேன்கிரியாஸ் பண்ணுறது. ஆமா. அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா? நம்ம பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறோமே. இங்கேயே நம்ம டயாலிசிஸ் வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரியே ரொம்ப பெரிய பெரிய நிறைய விஐபிஸு, நம்ம ஆர்டினரி பீப்புள்ஸ் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே வர்றாங்க. என்னென்னா, இவங்க மருந்து மாத்திரைகளையும் ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வர்றப்போ அதனுடைய பாதிப்புகளை மட்டும் காப்பாற்றி வச்சுருக்கோம். ம். புரியுதுங்களா? இப்போது அந்த பாதிப்புலேருந்து அவங்கள முழுமையாக நம்ம காப்பாற்றணும், சரி பண்ணணும் அப்படின்னா, சிறுநீரகத்திலேருந்து வரக்கூடிய சிறுநீரக பிரச்சனை, சர்க்கரை நோய் பிரச்சனை, டயாலிசிஸ் கெட்டுப்போச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அழகாக எப்படி அதை வெளியில் கொண்டு வரணும், முதல்ல சேஃப்டி பண்ணுறோம். அதைய முழுமையாக நம்ம வந்து சேஃப்டி பண்ணுறோம். சேஃப்டி பண்ணிவிட்டு அந்த ட்ராக் ஆர்கன்ஸை பலப்படுத்துறது மூலிமா மட்டும்தான் அவங்களை நாம் வந்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறு ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஆன்ஜியோ பேஷண்ட்டு, ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பேஷண்ட்டு, ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குன்னு அதுக்கு ஒரு பிரச்சனையானது, டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட்டு, கிட்னி மாற்றி ஆகணும் போயிடுச்சு அப்படிங்கிற பேஷண்ட்டு, இவங்களாம் எங்ககிட்ட வர்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, செலவு செய்ய முடியாதவங்க தான் நம்மகிட்ட வர்றாங்க. உண்மையாக செலவு செய்ய முடியல, என்னால் டயாலிசிஸ் போக முடியல அப்படின்னு வர்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் இறைவன் அருளால் அவங்கள காப்பாற்றிருக்கோம். ஒரு ரெண்டு லேடிஸு முழுசாக மனசார, ஒரு 21 வயசு பொண்ணு ரொம்ப முடியலைன்னு சொல்லி வந்துருக்காங்க. 10 வயசு பையனுக்கு கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்லி வந்தாங்க. ஒரு 46 வயசான பொண்ணு வந்து ஒரு கிட்னி கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிற அளவுக்கு போனவங்களை காப்பாற்றிருக்கிறோம். கெட்டு போச்சுன்னு இறைவன் நல்லால் கெட்டு போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உடம்பு வந்து இறைவன் அப்படி படைக்கலை. நம்ம நேச்சுரலோடு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்பு எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்தது இந்த உடம்பு. நாம் என்ன பண்ணால் நம்ம தான் எல்லாம் தெரியும்னு நம்ம நிறைய விஷயம் செய்யும் பொழுது அந்த பாதிப்புகள் அங்கே இதாகும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. ஏன்னா இது அலோபதி இல்லையா? அதனால கேட்குறேன். மெடிசன் எடுக்கிறாங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து இத்தனை நாள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இல்லை, சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்லுதுன்னா, நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பேசிக்காக சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல பெருசாக சொல்ல மாட்டேங்க. என்ன காரணம்னா, நம்ம எங்கிட்ட விரும்பி வர்றாங்க, நான் இத்தனை வருஷம் சர்வைவல் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரே ஒரு காரணம்னா, ஃபுட்டில் வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஓகே. என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்னா, என்னென்னா புளிப்பு சுவையை குறைச்சிக்குங்க. சரி, அதாவது புளிப்பு நம்ம டைரெக்டாக புளிய போகிறது கொஞ்சம் புளிப்பு சுவையை குறைச்சிக்குங்க. உப்புகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்டுங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, கடையில் விற்கிற பிரியாணி, வெளி உணவுகளை குறைச்சி வீட்டு உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க அப்படிங்கணும். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ எங்களை மாதிரி அக்குபஞ்சரு, இந்த வர்மக்கலை இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து உங்கள் நாக்கு என்ன சொல்லுதோ, ரொம்ப விரும்புகிறத நிறுத்தினாவே நோய் சரியாக போயிடும். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். சில பேர் லிக்கர் வந்து ரொம்ப பிடிக்குமாங்க, மதுவை வந்து ரொம்ப பிடிக்கும், நம்ம என்னால் நிறுத்தவே முடியுமாங்க. நாங்கள் ஒரே வாரம் சொல்லுவோம், நிறுத்தினா தான் இது சரியாகும். ஆர்கன்ஸினுடைய கெட்டுப்போன கண்டிஷனை சொல்லிடுவோம். இப்போ நாங்கள் சொல்லுவோம், படிப்படியாக குறைச்சிக்கலாங்களா, கெட்டு போச்சு நிறுத்தினா சரியாகும். அவங்கள்ட்ட வந்து டைம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நீ நிறுத்தினா சரியாகும், அவ்வளோதான். அப்போ ஏன் இந்த மாதிரி நான் ஒரு வகையில் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அது நம்ம சாப்பிட்ற உணவு பாய்சன்கிறது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். புரியுதுங்களா? எல்லா மருத்துவருமே தவிர்க்க வேண்டிய உணவுன்னு என்ன சொல்லுவாங்க, கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதான் சொல்லுவேன், கறி சாப்பிடாதீங்க. ஏன் கறி சாப்பிட, டைஜஷன் அளவுக்கு உடம்புல அந்த கண்டிஷன் இல்லை, செரிமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு உறுப்புகள் பலமாக இல்லை, சுரப்பிகள் நல்லா சுரக்காது. அப்போ நான் அதையும் தாண்டி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசுகிறப்ப சொல்லிடுவோம், அவங்க கறியில் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க, ஸ்வீட்டு சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க, சக்கரை பேசுன ஸ்வீட்டு சாப்பிடணும். அவங்க ஆசைப்பட்டுலாம் இல்லை, அது மேலே எதை சாப்பிட வேணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி வெறி அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, சாப்பிடும் உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடும். அப்போது சாப்பிட்டு சரி நான் நொம்பதா போதும் சார், நீ தான்ப்பா கேட்ட. இப்போ நான் வந்து என்ன காரணம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
இந்த மருத்துவ உலகத்தில் யாரையும் போய் நான் போய் ஏங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடாதுன்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா எல்லாருமே அந்த தப்பு பண்ணுறாங்க. கேஷுவலாக அந்த தப்பு பண்ணுறாங்க. நாக்கு அடக்க முடியலைங்கிறாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த உடம்புக்கு இது காரணம். இவன் வந்து பார்க்குறது எதை பார்க்கக்கூடாதுங்களோ அதை தான் நம்ம பார்க்குறோம். கேட்கக்கூடாத கேட்குறோம், சுவாசிக்கக்கூடாது சுவாசிக்கிறோம். செயற்கையான இருக்கிற அந்த பர்ஃப்யூமன்ஸு, இயற்கையாக நம்ம வந்து காதில் அதிகபட்சமான ஹெட்ஃபோன் போட்டு அதிக நேரம் பேசிட்டு இருக்கிறனால வரும். இந்த ஃபேஸில் வச்சு நம்ம கேட்குற நோயை வச்சு நம்ம பாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் எந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு. ஓகே ஓகே. இதில் கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, தலையில் பிரெயினில் என்ன பிரச்சனை இருக்குது, மூளை கட்டி கற்பனைக்கிறேன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளருவாங்களே ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்க, பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நரம்புகள் முடிச்சுகள் நம்ம பாதத்தில் இருக்குது. கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது, கண்ணில் குளுக்கோமா வரைக்கும் நம்ம போகலாம். கல்ல இன்னர் ப்ரெஷர் வரைக்கும் என்ன இருக்குது, காதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நுரையீரல் சுவாசத்தில் என்ன பிரச்சனை, டேட்ஸ் பட்ஸு நாக்கில் சுவை நரம்புகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, பல்லு எவரு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த வகைக்கு அதை வந்து இங்கே கீழே நம்ம பாதத்தில் சரி பண்ணலாம். பட் என்னென்னா நம்பி வந்து அந்த வைத்தியம் எடுத்துக்கும் பொழுது அவர்களுடைய விஷயங்கள் அங்கே அந்த மிராக்குலராக புரியும். தொடர்ந்து எடுக்கணும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 4 தடவை 5 தடவை அவங்க வரும்பொழுது ஒரு நல்ல எங்கிட்ட ஜோவியில் ஆயிடுவாங்க. ஒரு 1000 பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க. ஒரு 1300 பேர் தான் என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட் வச்சுருக்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க மொத்த டிசீஸும் போட்டு எழுதணும். 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்செல்லாம் கூப்பிட்டு, சார் ஞாபகம் இருக்கா சார், எனக்கு அன்றைக்கி அதுக்கு மேலே அந்த பிரச்சனையும் வந்ததில்லை சார். இப்போ தலைவலி வந்துட்டு மைக்ரேன் ஹெட்டேக்கு பயங்கரம் பட்சம் நமக்கு அது சாதாரண பிரச்சனை தெரியும். குள்ளமாக இருக்கிறாங்க, வளரவே இல்லை சார் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்ந்துருக்குறாங்க, ரொம்ப குள்ளமாக இருந்துக்கிறாங்க. அந்த நரம்பு வந்து கீழே வந்து அது பாதத்தில் தெரியும். ஆனால் எல்லா வயசுனாலையும் முடியுமான்னு கிடையாது. ஒரு 17-18 வயசுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி வந்து நம்ம பண்ணலாம். புரியுதுங்களா? அதனால் குண்டாக இருப்பாங்க, ஒல்லி ஆகணும்பாங்க, ஒல்லி ஆகலாம். தைராய்டு குணப்படுத்தலாம்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து டெஸ்ட் பண்ணி மருத்துவ உலகத்தில் சொன்னால் தான் எனக்கு அது ரிசல்ட் வரும்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா முடியாது. உங்களுக்கு தைராய்டுனால என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகளை தீர்ந்தால் தைராய்டு சரியாச்சுன்னு அர்த்தம். அதை நாங்கள் சரி பண்ணுறோம். இப்போ நேரடியாக நீங்கள் போய் அதை போய் ஏங்க சார் அதை பண்ணுங்க சார் என்ன. இப்போ ஹைட் ஆகிறதுக்கு என்ன விஷயம், கால் பாதத்தில் சரி பண்ணிவிட்டு உடற்பயிற்சிகள் யோகா சொல்லித்தரோம். அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே இங்கே வந்துடும். எந்த விஷயத்தையும் அதோட ப்ராப்பர் கண்டினியூ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். இது நம்ம எல்லாத்துட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் நாங்கள் என்னென்னா இப்போ எனக்கு அனுபவமானதுனால நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பண்ணுவியா பண்ண மாட்டேயா அதையும் சொல்லிடுவேன். நீங்கள் வெறும் ஆசைப்பட்டு கேட்குறது. இப்போ ஒல்லியாக இருக்கிறோம் குண்டாகணும், குண்டாக இருக்க ஒல்லியாகணும்னா உடம்பு இழைக்கணும்னா நீங்கள் சாப்பாட்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், மனசு நீங்கள் அந்தளவுக்கு மாற்றணும். மனசில் தான் இருக்குது. நீங்கள் சாப்பாடை குறைச்சி 2 வேளை 1 வேளை தான் சாப்பிட குறைச்சி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனம் தான் அங்கே வேலை செய்யுது. அந்த மனம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத சொல்லி பார்த்துட்டு. சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான பதிவு பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. சார் உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு சொல்லுவாங்க. சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொடுத்துருக்க இந்த வீடியோன்றது பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்க வளமுடன்.